இன்று மாற்றத்தின் நாள். ஆம், மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்தி வருகிற எல்லா பாதைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே எந்த மனுஷனும் உங்களை அற்பமாக எண்ணுவதற்கோ புறக்கணிப்பதற்கோ உங்களை ஏளன பார்வை பார்ப்பதற்கோ கர்த்தர் விடவே மாட்டார். யாராகிலும் உங்களை புறக்கணிக்கிறார்களா? யாராகிலும் உங்களை ஏளனமாய் பார்க்கிறார்களா? யாராகிலும் உங்களை ஸ்தோத்திரம் துட்சமாய் நினைக்கிறார்களா? அப்படிப்பட்ட நபர்கள் மேலே ஆண்டவருடைய பார்வை அதிகமாக இருக்கும். படிக்கிற இடங்களிலே, வேலை செய்கிற இடங்களிலே, குடும்ப வாழ்க்கையில், சபையில் நம்மை பட்சமாய் பார்க்கிற ஒரு அனுபவம், ஒரு பட்சபாதம் பார்க்கிற ஒரு சூழ்நிலை, அப்படி ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் அனுபவித்த சூழ்நிலை உங்களுக்கு உண்டா? தேவன் அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைகளுக்கு நடுவில் இன்றைக்கு கிரியை செய்து என் சிறுமையை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார் என்ற வார்த்தையின்படி தேவன் அவருடைய விசேஷித்த பார்வையை நம் மேலே வைத்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அற்பமாய் எண்ணப்பட்ட சூழ்நிலைக்கு நடுவில் கர்த்தருடைய கரம் ஆச்சரியமாய் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது 16வது அதிகாரத்தில் 11ஆம் வசனம் எழுதுகிறார். ஆனபடினால் ஒருவனும் அவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக. ஸோ லெட் நோ ஒன் டிஸ்பைஸ் ஹிம். தீமோத்தேயு குறித்து சொல்லும்போது சொல்கிறார், யாரும் அற்பமாய் எண்ணாதீங்க. அற்பமாய் எண்ணுகளுடைய மேலே கர்த்தருடைய பார்வை விசேஷமாக இருக்கும். அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாளை கர்த்தர் நினைத்தருளினார். அற்பமாய் எண்ணும்போது தேவன் அவளை நினைத்தருளி அவளுக்கு பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்து சுதந்திரவாளியை கர்த்தர் மாற்றி விட்டார். எல்லா நாவுகளும் கர்த்தரை உயர்த்தக்கூடிய விதத்தில், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய விதத்தில் அற்பமாய் எண்ணப்பட்ட அன்னாள் கர்த்தர் சும்மா விட்டாரா? இல்லை, கர்த்தர் நினைத்தார், கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த அன்னாளுடைய வயிற்றில் இருந்து வந்த அந்த பிள்ளை ஒரு ஆசாரியனாக, தீர்க்கதரிசியாக, நியாயாதிபதியாக, தேசத்துக்கே ஒரு பெரிய ஆசீர்வாதமாக. யாராகிலும் உங்களை அற்பமாய் எண்ணுகிறார்களா? எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டது நிமித்தம் உங்களை அற்பமாக எண்ணுகிறார்களா? அன்னாளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டதுனால எல்லாரும் அற்பமாக எண்ணினார்கள், அற்பமாக எண்ணினார்கள், துட்சமாய் நினைத்தார்கள். கர்த்தர் பார்த்தார். கர்த்தர் உங்கள் கண்ணீரை பார்க்கிறார். என் ஆண்டவர் பக்கமாய் விலகி போகிற லேவியனோ ஆசாரியனோ அல்ல, அவர் நல்ல சமாரியன். அவர் கண்டும் காணாதவர் போல அவர் போகிற தேவன் அல்ல. அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் கர்த்தருடைய பார்வை உங்கள் மேலே இருக்கும், எப்போதும் இருக்கும். மனுஷன் உங்களை அற்பமாய் புறக்கணித்து உங்களை ஏளன பார்வை பார்க்க ஆரம்பித்தாலே கர்த்தருடைய பார்வை உங்கள் மேலே விசேஷமாக வந்துடும். இவனா நம்மை ஆளப்போகிறவன்? இவனா வரப்போகிறான்? இவனா இந்த கொலியாத்தை மேற்கொள்ள போகிறான்? இல்லை. கர்த்தர் பியூட்டிஃபுல்லாக அற்பமாக எண்ணப்பட்ட தாவீதை கர்த்தர் ஒரு தேசத்துக்கு ராஜாவாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணிட்டார். அவருடைய விசேஷத்தை அனாயிண்டிங்கை கர்த்தர் தாவீது மேலே வைத்துட்டார். அற்பமாக எண்ணப்பட்ட மனுஷன் அவன் வரும்போது அவனுக்கு அந்த யுத்த வஸ்திரங்கள் கூட அவனுக்கு ஒத்துப்போகவே இல்லை. எல்லாரும் பார்த்து நகைத்தார்கள், அற்பமாக எண்ணினார்கள். கர்த்தர் சும்மா விட்டாரா? இல்லை. அவனுடைய வார்த்தையினுடைய அதிகாரம், இல்லை, நான் மேற்கொள்ளுவேன், நான் தொடருவேன், நான் பிடிப்பேன். கர்த்தர் அந்த வார்த்தையை அப்படியே அங்கீகரித்தார். கர்த்தர் அந்த வார்த்தையை அங்கீகரித்தார். கர்த்தர் அந்த வார்த்தையை அங்கீகரித்து அவனுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தார். அற்பமாக எண்ணின மனிதர்கள், பேதுரு அற்பமாக எண்ணினாங்க, கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துகிறார். எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்தார். எத்தனை ஆச்சரியமான கிரியைகளை அவர் மூலமாய் கர்த்தர் நடப்பித்து காண்பித்தார். அற்பமாக எண்ணின மனிதர்களுக்கு நடுவில் கர்த்தருடைய காரமும் தேவனுடைய பிரசனமும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கும். யாராகிலும் உங்களை அற்பமாக எண்ணுகிறார்களா? அற்பமாய் உங்களை நினைக்கிறார்களா? உங்களை அற்பமாய் எண்ணுகிற நபர்களுக்கு நடுவில் கர்த்தருடைய ஆச்சரியமான கரம், கர்த்தருடைய அற்புதமான கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்தும். ஒருவரையும் நீங்களும் அற்பமாக எண்ணாதிருங்கள். ஒருவரையும் நீங்களும் அற்பமாக எண்ணாதிருங்கள். அற்பமாக யாராகிலும் உங்களை யோசிப்பார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த மாதத்தில், இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அதே கண்களுக்கு முன்பதாக இப்பொழுதும் என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும்.
இது நிமித்தம் நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று கர்த்தரை உயர்த்த, துதிக்க, மேன்மைப்படுத்த, உற்சாகமாய் தேவனுக்கு நன்றி செலுத்த கர்த்தர் உதவி செய்வார். அற்பமாய் எண்ணப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் ஆச்சரியமாய் கர்த்தர் மாற்றுவார். தேவனே, உடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். அற்பமாய் எண்ணப்படுகிற சூழ்நிலைகளை கர்த்தர் ஆச்சரியமாய் அற்புதமாய் கர்த்தர் மாற்றி தேவனுடைய நன்மைகளை கர்த்தர் விளங்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கிருபை அதிகமாய் தங்கியிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. May God bless you. God will be with you. Amen.